ஸோ ஹாய் ப்ரோ. எல் எல் கிளாசிக்கோ கிளாசிக்கோ லாஸ்ட். ஒரே டைம்ல சொல்றோம். ஸோ யாஸ் இங்க சரி, பேரு. அது அது வந்து பாரு, எப்போதுமே வந்து சிஎஸ்கே மேட்ச் ஒன்று மிடில் இருக்கும், இல்லை வந்து எண்ட்ல கொண்டு வருவாங்க. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்டே கொண்டு வரேன் மேட்ச். ஸோ என்ன சொல்ல வர இதனால நீ? இல்லை, ஃபர்ஸ்டே இதுவா இருக்குது, மிடில் கொண்டு வந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒன்று மேட்ச். அதனால அதான் சொல்ல வரேன், டோர்னமெண்ட்டும் ஃபைன், இன்ட்ரெஸ்டிங்கா அது ஏதோ இருக்கும். ஒன்று ஸ்கெடியூல்லாம் விட்டுரு. ஸோ நம்ம லைட்டா வந்து ஸ்குவாட் அனாலிசிஸ் சரி, போயிடலாம். ஓகே. ம். இந்த மானே தேனே ம். பொன்மானே கொஞ்சம் தள்ளி வச்சு நடுவில் டிபேட் வச்சுப்போம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் வந்து மாலை நிறைவின் மரகத மஞ்சள் தான். ஸோ சிஎஸ்கேவோட 11 பார்த்துருவோம். ம். ஸோ ரித்ராஜ் கைக்வாட் டு ம். ஓப்பன் வித் டெவான் கான்வே. ஸோ இதுல ஐ அம் ஸ்டிக்கிங் ஆன் வித் இட். த சக்சஸ் விச் தே போத் ஹஸ் கிவன். ஸோ அவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ணோம். ராகுல் திரிபாதி, ஸோ சிவம் டூபே, விஜய் சங்கர் ஆர் தீபக் குட்டா, ம். சாம் கரன், ம். ஜடேஜா, எம்எஸ் தோனி, ம். அஸ்வின், ம். and ம். 10 is going to be Noor, and நூறு 11 is ஆமா. going to be Khalil. ம். So I ம். will play Patirana as impact. So this is what ம். my combination. இதுல அனுஷ்பில் கம்போஜ் எங்க வருவான், இவங்களோட இதெல்லாம் என்ன காம்பினேஷன் என்ன நம்ம டிபேட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் சரி, மை ஓகே. 11 ஃபார் சிஎஸ்கே. ஸோ ம். ம். கான்வே, ரித்து தான் ஐ வுட் ப்ரிஃபர். ஸோ இதுல வந்து ம். த சக்சஸ் விச் தே போத் ஹஸ் given ஃபார் சிஎஸ்கேங்கிறது வந்து ரொம்ப நார்மலான விஷயமே கிடையாது. நீ வந்து சொல்லலாம் கான்வேயோட ரீசன் ஃபார்ம், எனக்கு அதெல்லாம் இல்ல. த பிளேயர் ஹூ பிளேஸ் ஃபார் சிஎஸ்கே he comes back to his form. அவங்க இவ்வளோ வருஷம் அதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்கு அகைன் தே வில் கோ வித் திஸ் காம்பினேஷன் அண்ட் கான்வே வில் கிவ் சக்சஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ யூ கோ வித் யுவர் சிஎஸ்கே 11. சேம் தான், மோரலே சேம் தான். ருத்ராஜ். எனக்கு ஆன்வே ரச்சிடான்னு தெரியல. இப்ப ரச்சின் ஆடுனா ஒரு பவுலிங் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் உனக்கு பவுலிங் கிடைக்குது. அதே மாதிரி நம்பர் 3 ட்ரிபாத்தி, நம்பர் 4 தூபே, நம்பர் 5 வந்து விஜய் சங்கர் தான். இப்ப கூட வந்து எனக்கு தெரியல விஜய் சங்கர். இப்ப நம்பர் 6 போனேன்னு வச்சுக்கோங்க. நம்பர் 6 ஐ வில் பிளே வந்து ரவீந்திர ஜடேஜா. நம்பர் 7 ஓவர்டன். நம்பர் 8 தோனி. ஆஷன். ஏன்னா வந்து இப்ப நீ வந்து சாம் கரன் ஆடுனா உனக்கு டாப் சிக்ஸ் வந்து உனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட உனக்கு வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டரே இல்லை எக்ஸப்ட் தூபே. பார்த்தேன், புரியுதா நான் சொல்றது? உனக்கு வந்து அவன் தான் சொல்லு ஸ்பின் சொல்லு, ஹிட்டரா வில் இருக்கும். ஹேவ் திஸ் டிபேட், யூ டெல் மீ. ஸோ ஸோ லாஸ்ட்ல வி கேன் டாக். அதுதான். அதுக்கு அடுத்ததாக நம்பர் 8 வந்து தோனி. நம்பர் 8 தானே இது, ஆமா நம்பர் 8 தோனி போட்டேன். அதுக்கு அடுத்தது நம்பர் 9 ஆஷனா. நம்பர் 10 நூறு. நூறு கேன் பேட், ஓகேவா. நம்பர் 11 வந்து கலீல். நம்பர் 10 நம்பர் 12 வந்து இம்பாக்ட். இப்போ பவுலிங் செகண்ட்னா இம்பாக்டா வந்து பத்திரனா. பவுலிங் ஃபர்ஸ்ட்னா வந்து பத்திரனா 11ல வச்சுட்டு விஜய் சங்கரை வந்து சபுல போட்டு கொண்டு வரலாம். விஜய் சங்கர் இஸ் a குட் அதுதான் ஃபீல்டர். என்னோட ஸோ opinion. சம்மன் கேன் பி அஸ் இம்பாக்ட். இந்த ம். இம்பாக்ட்ல யார் வெளியே அதுதான் அதுதான் அது உட்காராங்கிறது த பார்த்துக்கலாம். டீம் வில் டிசைட். ஆஹ் ஸோ அவ்வளோ டீப்பரா ஆமா. போவானா. நான் என்ன இதுல ஃபீல் பண்ணா, ம். ஜாமி ஓவர்டன் நீ சொல்ற. பட் ஆனா எனக்கு என்னன்னா வந்து த ரீசன் திங் அவன் வந்து இப்ப போட்டான் இங்க T20 ஆடினா இங்க. ஸோ இந்தியால he was not that much ம். effective. This is what I feel. But he had a good இப்ப BBL. See, நான் வந்து அவன் கேலிபரை குறை சொல்ல. இல்ல இல்ல, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். நீ ஓகே, எனக்கு புரியுது. ஆனா வந்து இங்கிலாந்து T20 ஒழுங்கா ஆடல. இப்ப இந்தியா இல்ல, எந்த பவுலரும் ஒழுங்கா போடல எங்க. அப்படி பாரு, இவன் ஒழுங்கா போவான். இப்ப என்ன, பிரைடன் காஸ்ட் நல்லா அண்ணா அன்பார்ச்சுனேட் ரூல்ல இருக்கு. ஆனா இஸ் இப்ப பிளேயிங்ல இந்த இஸ் பிளேயிங் ஓவர்டன் ஃபார் கிட்ட சம் அதர் கட்டஸ்டா ஃப்ரான்ச்சைஸ் இருக்கு ப்ரோ. நினைக்கிறேன். எஸ்ஆர்எச் காணா ரூல் அவுட் ஆயிட்டான். அதுக்கு பதிலா தான் வேற ஒருத்தர் வியன் புல்டர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. சரி, அப்புறம் அடுத்ததுல பாத்துக்கலாம். அதான் ஜேமி ஓவர்டன் கிட்ட கட்டஸ் இருக்கு. இந்த பிஞ்ச் ஹிட்டர் பினிஷர். இப்ப நான் 16th ஓவருக்கு மேல அவனும் தோனியும் கேன் பில்ட் அ பார்ட்னர்ஷிப் இல்ல. இப்போ 25 பால்ஸ் 45 ரன்ஸ் நீடட்னா ஏய், நான் அதே தான் தே சொல்றேன். கேன் நீ சொல்ற ஸ்கோர் இல்ல. சாரி டு இன்டரப்ட். நீ சொல்ற அதே காம்பினேஷன் தான் நான் வரேன். பட் ஆனா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நான் வந்து ஜேமி ஓட்டன் காலத்துல ஐ கோ ஃபார் சாம். நான் ஏன் சாம் ப்ரிஃபர் பண்றேன், அகைன் ஐ எம் கோயிங் பேக் டு த ஓல்ட் திங். ஸோ வாட் ஈ ஹாஸ் டன் ஃபார் சிஎஸ்கே இஸ் ஆல்சோ எனானமஸ். ஸோ சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன ம். நினைச்சேன்னா, நான் கலியில எடுத்தோடனே அவங்க இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர் போனது எனக்கு சாம் எடுத்தது ஐ வாஸ் சர்ப்ரைஸ். ஸோ ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இவங்க ம். லெஃப்ட் ஹேண்ட் ம். ஃபாஸ்ட் பாலர் எடுத்துறாங்க ஊஸ் கலீல். அதே மாதிரி ம். இந்தியன் பேசரா வந்து குர்ஜப்னீத், முகேஷ் சௌத்ரி. ஸோ 3 லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ் ஆல்ரெடி டன். எனக்கு வந்து இவங்க சாம் எடுத்ததே வந்து வேர் ஈ கேன் பேட். சி நீ நீ வந்து ஆக்சுவலி ஐம் டெல்லிங் யூ கேன் பேட் எனிவேர். ஸோ திஸ் வாட் ஐ ஃபீல். ஓப்பனிங் விட்டுரு. டூ டவுனுக்கு அப்புறம் டூ டவுன்ல இருந்து 2 3 அவன் சி ஐ எம் நாட் டெல்லிங் அவன் எல்லா மேட்சுமே வந்து அது அப் த ஆர்டர்லாம் ஆட போறது இல்ல. சோ அஸ்வின் ஆட மாட்டான். சாம்கரன் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம், அஸ்வின் சாம்கரன் மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் நீ திடீர்னு ஒரு 26/3 உனக்கு விக்கெட் பேக் பண்ணணும்னா இவங்க இவங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ் அமிச்சனா தே கேன் புஷ். அந்த விக்கெட் விடாம ஒரு 5 6 ஓவர் ஆக்சிலரேட் பண்ணி ஆடி கொடுப்பாங்க. சாம் கரன் கேன் கோ ஃபார் ஹார்ட் ஹிட்டிங் அண்ட் கேன் ஆல்சோ கோ ஃபார் சிங்கிள்ஸ். சி நீ ஜாமி ஓவர்டன் வந்து நல்லா ஆக்சலரேட் பண்ணுவான்னு சொல்ற விஷயம் அக்ரி. நானும் அவனோட பிபிஎல் ஃபார்ம் எல்லாம் பார்த்தேன். யா இஸ் குட். பட் ஒன் திங் எனக்கு என்னன்னா, ஐபிஎல் இஸ் டிஃபரெண்ட். இங்க ஆடுற விக்கெட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். த அட்மாஸ்பியர் இஸ் டிஃபரெண்ட். நான் ஜாமி ஓவர்டன் ஆடுவேன். ஆனா ஏர்லியரா ஆட மாட்டேன். நான் வந்து ஓவர்டன் ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்பனா ஒரு 4 5 கேம்ஸ் போட்டோம் இந்த காம்பினேஷன்ல ஆடுவேன். நீ மறக்காத,
ஃபர்ஸ்ட் 6ல ஏதோ 4 மேட்ச் சிஎஸ்கே ஹோம்ல ஆடுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஆனா ஓகே நீ சொல்ற ஓகே. ஆனா வந்து இப்ப சிஎஸ்கே வந்து நீ ஒரு காம்பினேஷன் போனான்னு வச்சுக்கோங்க, அதுதான் சீசன் ஃபுல்லாவே ஆடிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு உனக்கு மேட்ச்ல வந்து 6 ஒரு மேட்ச்ல 5 பிளேயர் கூட கேம் மாறாது. ஜெயிச்சிட்டாங்கன்னா நீ எதுக்குடா காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணும்? நீ அந்த காம்பினேஷன்லயே ஆட்டு இப்ப போயிடலாமே. திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். நீ உனக்கு வந்து ஒரு வின்னிங் காம்பினேஷன் இருக்கும்போது நீ அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஏன் பிரேக் பண்ணும்? இப்போ சாண்டன் மாதிரி ஒரு பிளேயர் சிஎஸ்கே ஆடாத காரணமே காம்பினேஷன் தான். காம்பினேஷன் செட் ஆனதுல மட்டும்னாலதான் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் ஆட முடியாது அப்படி இப்படின்னு இருந்ததுனாலதான் இவங்க வந்து சாண்டனர் ஆடவே முடியல. ஸோ அதனாலதான் அவங்க விஷயம் சாண்டனர் எடுக்கவும் இல்லை. ஏன்னா இவர் சோ லாயல் ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா 3 வருஷம் ஒரு பிளேயர் வந்து பாதி மேட்ச் பெஞ்சிலேயே உட்காரதெல்லாம் அசால்ட்டான விஷயமே கிடையாது. மும்பையோட டீம் அனாலிசிஸ் பார்த்தல, நீ ஸ்டார்ட் பண்ணு. என்னோட பிளேயிங் 11 காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ரோஹித் சர்மா, ரயான் ரிக்கில்டன், நம்பர் 3 இஸ் கோயிங் டு வில் ஜாக்ஸ், நம்பர் 4 ஸ்கை, நம்பர் 5 திலக் வர்மா, நம்பர் 6 ராபி மின்ஸ். ஏன்னா வந்து ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவைலபிள் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ராபி மின்ஸ். நம்பர் 7 இஸ் கோயிங் டு பி நமந்திர். நம்பர் 8 இஸ் கோயிங் டு பி சாண்ட்னர். நம்பர் 9 தீபக் சகர். நம்பர் 10 போல்ட். நம்பர் 11 வந்து கரண் சர்மா. இப்ப நான் பவுலிங் ஃபர்ஸ்ட்னா கூட இந்த இந்த லைனை கொண்டு வந்துட்டு, இப்ப வந்து பேட்டிங் ஆடும்போது என்னோட இம்பாக்ட் பிளேயர் இஸ் கோயிங் டு பி அந்த ராஜன்கட் பாவா சம்மன் இருக்காங்க. அந்த பிளேயர் அந்த பஞ்சாப் கூட 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்தாங்களே, அந்த பையனை கொண்டு வந்துருவேன். அப்படி இப்ப நான் வந்து பேட் பவுலிங் செகண்ட் போட போறேன்னா என்னோட இம்பாக்ட் வந்து அர்ஜுன் இருந்து. எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல எனக்கு இதுல. சப்போஸ் வந்து நீ இப்ப இன்னும் அந்த பெவானோ ரீஸ்டாப்லேயே 2 பேர் இருக்கானுங்க. அவனுக்கு நீங்க ம், ம். ஆட வைக்கணும்னா ஒன் ஆஃப் ரிக்கில்டன் ஆர் See, நீ வில் ஜாக்ஸ் ரீச் டாப்லயே நீட் டு ஆட பி கெட் முடியாது. டாப். ரீச் டாப்லயே ஆட, ஏன்னா போல்ட் இஸ் ஆமா ஆல்ரெடி தேர். ஸோ தீபக் சார் இஸ் தேர். ஆனா நீ ஆமா. இன்னொரு பேசர் ஆடணும். ம். ஸோ அது என்ன அந்த காம்பினேஷன் போஷ வந்து பார்க்கணும். எடுத்திருக்கானுங்க. கார்பின் போஸ் கூட சான்ஸ் இருக்கு. ஆனா யாரும் உட்கார வைப்பாங்க தெரியலையே. இவங்க அட்லீஸ்ட் ஆரின் போஸ் பேட்டிங் நல்ல ஸ்ட்ராங்கா போல்சி, இருந்தா தான் சவுத் கொஞ்சம் ஆப்பிரிக்காக்கு நல்லா தானே பண்ணிருக்காரு அவரு. பண்ணிருக்கான். ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் See, நீ இஸ் அப்படி நாட் தட். பாக்குற. சரி, நான் 11 சொல்லிடுறேன், அப்புறம் வில் ஹேவ் த ஆர் டிபேட். ஓகே. ஓகே. ஸோ மை 11 இஸ் ஆல்சோ வெரி சிமிலர். ஸோ ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். மை ஓப்பனிங் இஸ் கோயிங் டு பி வில் ஜாக்ஸ் அண்ட் ரோஹித் சர்மா. ஸோ ஒன் டவுன் இஸ் கோயிங் டு பி திலக் வர்மா, சூரியகுமார், நமந்தீர், அஞ்சாச்சா, ராபின் மின்ஸ் at number 6, head of Hardik. And 7 is going to be, who is there at 7? Mitchell Santner. Mujib. நம்பர் 8 முஜிப். ஓகே. Number 8 னு சொல்ல, I'm just telling you the 11. முஜிப். ஓகே ஓகே அது ஓகே ஓகே. Mujib, Trent Bolt, Deepak Chahar. ஸோ இது வரைக்கும் எவ்வளவு ஃபாரினர்ஸ் வந்திருக்கு? ஜாக்ஸ், முஜிப், ட்ரெண்ட் போல்ட், ட்ரெண்ட் போல்ட் 4 அண்ட் ஃபாரினர்ஸ். அண்ட் சாண்ட்னர். ஸோ 4 ஃபாரினர்ஸ் வந்துருச்சு. ஸோ 11 ஆப்வியஸா ஐ வில் கோ ஃபார் சம் இந்தியன் பேசர். ஸோ ஏன்னா இப்போ கப்புள் ஆஃப் கேம்ஸ்க்கு மட்டும் தான் பும்ரா அவைலபிள் இல்லை அப்படிங்கிற போது வந்து திஸ் இஸ் வாட் மை காம்பினேஷன் வில் பி கன்சிடரிங் சிஎஸ்கே இஸ் கமிங் அப் வித் 3 ஸ்பின்னர்ஸ். ஸோ ஐ இப்ப வில் ஆல்சோ 3 ப்ரிஃபரபிளி கோயிங் வித் 3 சொல்லும் போது ஸ்பின்னர்ஸ். எனக்கு ஒரு இப்ப 3 ஸ்பின்னர் சொல்லும் போது ஓகே. இப்ப வந்து கரண் சர்மா லெவல்ல இருக்கானா? இல்ல இல்ல சொல்லல. இம்பாக்ட் ஐ மைட் பிரிங் ஹிம் ஆஸ் an இம்பாக்ட், ரைட்? இம்பாக்ட். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நான் இம்பாக்ட்ல கொண்டு வந்தா 2 ஃபாஸ்ட் பாலர் ஆடுற மாதிரி ஆயிடும். சோ எனக்கு வில் ஜாக்ஸ் போடுவான். நீ இப்படி பார்க்கலாம், வில் ஜாக்ஸ், முஜீப் அண்ட் சாண்ட்னர். சோ ஐ வில் நாட் பிளே லெக் இப்ப வந்து ஸ்பின்னர். முஜிப் நான் ஓகே. ஏன் லெக் ஸ்பின்னர் ஆட முஜிப் மாட்டேன்னு இஸ் ஓகே. சொல்லிடுறேன். ஓகே ஓகே ஓகே. நான் ஏன் லெக் ஸ்பின்னர் ஆட மாட்டேன்னா, தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் லெப்டிஸ் இன் சிஎஸ்கே. மாட்டிச்சுன்னு வச்சுக்கோ, கழட்டி கொடுத்துருவாங்க. சும்மா நான் உதாரணம் சொல்றேன், சாம் கரன், கான்வே, ஜடேஜா, ஷியம் டூபே. நீ கரண் சர்மா ஆடினீங்கன்னா நாளைக்கு கழட்டி சாம் கரன் கொடுத்துருவாங்க. வந்து கரண் சர்மா வந்து ஓகே. ஆனா வந்து ஸ்பின் ஃபேக்டர்ல வந்து கன்சிடர் பண்ணல கண்டிப்பா. இப்ப நீ நீ வந்து கரெக்டா, பேச பட் பார்த்தனா பவுல்ட் தீபக் சகரை வச்சு நீ ஓட்டிடலாம் பேசர். இப்ப நீ பாத்தீங்கன்னா நமதீர் கேன் பவுல் ஆஃப் ஸ்பின், வில் ஜாக்ஸ் கேன் பவுல் ஆஃப் ஸ்பின். இப்ப உன்னோட பிளேயிங் நான் வர மாறேன். வில் ஜாக்ஸ், அதுக்கு அடுத்து முஜிப் இருக்கான், சாண்ட்னர். இப்ப நீ வந்து கரண் சர்மானா 5 பேர், உனக்கு வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. இப்ப நீ தூபே ஓட்டு எடுத்துட்டேன்னா தே ஆர் வந்து வேர்னரபிள் அகைன்ஸ்ட் ஸ்பின் சிஎஸ்கே பேட்ஸ்மேன். உனக்கு புரியுதா இல்லையா? இப்ப வந்து தூபே தான் உனக்கு வந்து ஸ்பின் அட்டாக் பண்றாரு. மத்த எல்லாருமே செட்டில் ஆயிட்டு தான் ஆடுறான். சோ வந்து இது ஒரு கரெக்டா இருக்கும். இப்ப பவுல்ட்டும் இப்ப ஒன் ஸ்டார்டிங்ல திங் ஐ டிஸ்அக்ரி, சாரி டு இன்டர், ஒன் திங் ஐ டிஸ்அக்ரி, நான் முடிச்சிடுறேன். சிஎஸ்கே என்ன ஏதோ சொன்னீங்க, வேர்னரபிள் அகைன்ஸ்ட் ஸ்பின். ஸோ அது வந்து என்னால ஓரளவு அக்ரி பண்ணிக்க முடியாது. ஏன்னா ரித்துவும் இஸ் குட் அகைன்ஸ்ட் ஸ்பின். ப்ராப்ளம் என்னன்னா, டூபே வந்து பால் 1ல இருந்து அடிப்பாரு, இவங்க எல்லாம் டைம் எடுத்துப்பாங்க. சிஎஸ்கே ஸ்டிக் ஆன் ஆவறது 180 to 160 to 200 தான். ஸோ அவங்க வந்து இந்த 250 சைக்கிள்லயே வரல.
சேப்பாக் விக்கெட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் லாஸ்ட் இயரும் இருந்தது. அந்த ஸ்டாயினிஸ் முடிச்ச மேட்ச் மட்டும் தான் இட் வெண்ட் ஆன் சம் 220 ஆர் சம்திங். சோ மத்தது எல்லாமே சேப்பாக்ல லோ ஸ்கோரிங் தான். நான் ஏன் கரண் சர்மா ஆட மாட்டேன்னு சொல்றேன்னா, உனக்கு 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. செட்டில் ஆயிட்டாங்கன்னா நீ அவனை யூஸே பண்ண முடியாது. நீ அவனை கப்புல் ஆஃப் ஓவர்ஸ் போடுறதுக்கு இல்ல அது யூ கேன் பிளே அதுதான் சம்மன் எல்ஸ்ல. இப்ப அதுதான் இப்ப கரண் சர்மா ஆட போடுறேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு தான் வந்து இப்ப வந்து முஜிப் கேன் பவுல், வில் ஜாக்ஸ் கேன் பவுல், நமதீர் கேன் பவுல். நம்ம வில் ஜாக்ஸ் ஆஃப் பின், நமதீர் ஆஃப் பின். இந்த லெஃப்ட் ஹேண்ட் இது ஓகே, ஆடும்போது இவங்க 2 பேரும் நீ கொண்டு வந்துடலாம், ஒரு இது 2 to ஓகே, 3 ஓவர்ஸ் இந்த தள்ளி விட்டுடலாம். காம்பினேஷன் ஓகே. அதுக்கடுத்து ரைட் ஹேண்டர்ஸ் ஆடும்போது கரண் சர்மா வந்து கொண்டு வரணும். டேய் உனக்கு கரண் 5 சர்மா ஸ்பின்னர் யூஸ் பண்ண ஆடுறனா போறியா வந்து நீ? எனக்கு தெரிஞ்சு அந்த ஆடுவாங்க. காம்பினேஷன்ல போவே மாட்டாங்க ஹரிசங்கர். 5 ஸ்பின்னர் யூஸ் பண்ற அளவு இப்ப நீ பார்த்தனா மொத்தமாவே 6. இல்ல நான் வந்து என்னோட 11 வச்சு நான் போறேன். நான் முஜிப் ஆட மாட்டான் நான் நினைக்கிறேன். என்னோட 11 வச்சு நான் போறேன். இட்ஸ் கோயிங் டு பி தீபக் சஹர். அதுக்கடுத்து வேற யார் சொன்னா இவன் டென் போல்ட். பவுல்ட். அதுக்கு அர்ஜுன் டெண்டுல்கர் ஆடுவானான்னு இதுதான். அதுக்கு கரண் சர்மா, சாண்ட்னர். அதுக்கு வில் ஜாக்ஸ் இஸ் கோயிங் டு பி 3 ஸ்பின்னர். சோ யா தட் இஸ் வாட் 3 ஸ்பின்னர்ஸ். எனக்கு இவங்களும் சிஎஸ்கே ஸ்ட்ராட்டஜியோட. ஏன்னா இப்போ பும்ரா அண்ட் ஹர்திக் இல்லாதது சர்ப்ரைசிங் தான். பும்ரா கூட விட்டுரு, ஹர்திக் ஈவன் ஐ வாஸ் ஷாக். நான் ஏன் வந்து ரயன் ரிக்கல்டன் ஆடலன்னா, எனக்கு பேட்டிங் டெப்த் இருக்கு. சோ அவரு நல்லா தான் ஆடி இருக்காரு எஸ்ஏல. இல்ல நான் அதுக்காக தான் நான் போறேனே ரிக்கல்டன். ஏன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் உனக்கு வருது லெஃப்ட் பாரு, ரைட் வந்து ரேன் காம்பினேஷன். ரிக்கல்டன், ரோஹித் சர்மா. அதுக்கு இப்ப நான் வந்து வில் ஜாக்ஸ் கூட நம்பர் 5 ஆட வச்சுட்டு, ஆமா. சப்போஸ் நான் வந்து திலக் வர்மா அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக நான் யூஸ் பண்ணிப்பேன். நான் அதுக்கடுத்து ஏன் பாத்தீங்கன்னா வந்து சொல்லு சொல்லு. ஓகே ஓகே அதான். அதுக்கடுத்து அப்படியே என்னோட ஃபார்ம் பேட்டிங் லைனப் வந்து கண்டினியூ. நான் ஏன் திலக் வந்து 1 ஆடுறேன்னா, T20ல இந்தியாவுக்கு 1 தான் ஆடினாருன்னு நினைக்கிறேன். சூர்யாவே கீழே தான் ஆடினாரு. சோ அந்த காம்பினேஷன் தான் எனக்கு இப்ப கன்சிடரிங் ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு இஸ் கோயிங் டு ஓப்பன். சோ சஞ்சு 2 தான் ஆடி இருந்தாரு. சோ இப்போ இந்தியாவுக்கு நல்லா பண்ணனால இஸ் கோயிங் டு ஓப்பன் திஸ் இயர். சோ எனக்கு வந்து ஐபிஎல் பெர்ஸ்பெக்டிவ் இல்லாம கொஞ்சம் இந்தியன் கிரிக்கெட் பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் செல்ஃபிஷா நான் பாக்குறேன். எனக்கு இங்கேயும் 1 டவுன் ஆனாலும் அவருக்கு அங்கேயும் நம்பர் 3 ஆட வில் பி சோ ஹெல்ப்ஃபுல்லுங்கிறதா என்னோட தாட். ஏன்னா சூர்யா தான் வந்து லீட் பண்றாரு. சோ அவர் வந்து கீழே ஆடிட்டு திலக்க மேல ஆட வச்சாங்க. சோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். அப்போ வந்து சப்போஸ் இவன் ஆடலாமே. இப்ப வந்து இந்த பெவான் ஜேக்கப்ஸ்னு அந்த நியூசிலாந்து கவுண்டில நல்லா பினிஷர்னு சொன்னாங்க. இப்ப சப்போஸ் வந்து வில் ஜாக்ஸ் ஆடுறேன்னு வச்சுக்கோங்க, வில் ஜாக்ஸ், ரோஹித் சர்மா, நீ சொல்ற மாதிரி திலக் நம்பர் 3, நம்பர் 4 சூர்யா, நம்பர் 5 ராகுல் மின்ஸ், நம்பர் 6 பெவான் ஆடலாம், புரியுது. நம்பர் ஓகே 7 ஃபைன். நமந்தீர். அப்படி அப்படி அந்த இதுல கொண்டு வரலாம் காம்பினேஷன். ஸோ யா ஆள் இப்போ வரான்னு ரெண்டு தெரியல, ஆட டீமுமே மாட்டான்னு வந்து நினைக்கிறேன். எனக்கு என்ன ஃபீலிங்னா, ரெண்டு டீமுக்குமே வந்து ஆன் பேப்பர்ல பார்க்கும்போது சிஎஸ்கே ஹாஸ் அ குட் பேட்டிங். சாரி, ரொம்ப எல்லாமே பேலன்ஸ் தான் இருக்கு. பட் போலிங் கன்சிடர் பண்ணும்போது சிஎஸ்கேக்கு ஒரு பெட்டராகவே இருக்காங்க when it comes to spinners. ஃபாஸ்ட் போலர்ஸ்னு வரும்போது போல்ட் சேரோட இம்பாக்ட் ஓகே. பட் பழைய சேரா இல்லைன்னா போல்ட் மேல டிபெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஆக்சுவலி அந்த ஒரு பும்ரா ப்ரெஷர் இருக்கு. ஐ திங்க் ஹேப்பன்ஸ் கோனா பி ஹியூஜ் ப்ளோ ஃபார் மும்பை எனக்கு தோணுது. கண்டிப்பா கண்டிப்பா ரெண்டு பேரும். கண்டிப்பா. சோ ஆப்வியஸ்லி அவர் செகண்ட் கேம் தேர்ட் கேம்ல இருந்து வந்துருவாரு ஹர்திக். சோ அது ஆமா. வந்ததுக்கு அப்புறம் காம்பினேஷன் வில் சேஞ்ச். பும்ரா மைட் கம் ஜாயின் த டீம் பை ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நடுவில் ஒரு 3 கேம்ஸ் ஆடிடுவாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ ஃப்ரம் ஃபோர்த் கேம் ஆர் ஃபிஃப்த் கேம் பும்ரா வில் பி அவைலபிள். ஸோ ஹோப்ஃபுல்லி ஹஸ் டு கம் பேக். ஸோ இது வந்து ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவா பார்க்காம அவர் வந்தாதான் நமக்கு ஜூன்ல டெஸ்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ யா சிம்பிள் திங், யாரு டே கமிங் டு த க்ளோஸ் நாளைக்கு யாரு? சிஎஸ்கே மும்பை. எனக்கு வந்து மும்பை ஜெயிக்கணும்னா இப்போ வந்து தே நீட் டு போஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட்டு, தே நீட் டு போஸ்ட் ஸ்கோர் அரௌண்ட் 180 to 200. ஸோ தே கேன் கெட் ஓவர். எனக்கு அதான் தோணுது. இப்போ வந்து இப்போ சிஎஸ்கேவோட பேட்டிங் லைன் நம்மள பார்த்தேன்னு இப்போ வந்து 10 overs 8 இருந்திருக்காங்க. இப்போ சடனா 11th to 12th ஓவர்ல 3 விக்கெட் போயிடுச்சுன்னா, இப்போ மறுபடியும் அவனுக்கு வந்து பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்க, மறுபடியும் இங்கேருந்து கொண்டு போற மாதிரி தான் பிளேயர்ஸ் இருக்காங்க, செட்டில் ஆயிட்டு கொண்டு போகும்போது. சிஎஸ்கே அப்போ ஸ்ட்ரென்த்தே உனக்கு ப்ரெஷர் அதானே. ஸ்டார்ட் ஆயிடும். உனக்கு பிடிக்கும் போது ஓகே. சிஎஸ்கே ஆனா ஸ்ட்ரென்த்தே வந்து உனக்கு அதானே. ஸ்ட்ரென்த் ஓகே. உனக்கு எல்லா மேட்சுமே உனக்கு ஓப்பனிங் ஆடுறாங்க ப்ரோ. ஓப்பனிங் தான் கடைசி வரைக்கும் ஆடுறாங்க. இப்ப சப்போஸ் வந்து ஓப்பனிங் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவா? இப்ப நம்பர் 3 வரைக்கும் எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா கரெக்ட். உனக்கு டேக் ஆன் நீ பண்றது தூபே தான் இருக்கான். நீ இப்படி பாக்குற டக்குன்னு வந்து விஜய் சங்கர் வந்து நீ நினைக்கிற மாதிரி வந்து இஸ் நாட் அ டாப் கியர் பிளேயர். ஈ கேன் ஆல்சோ பிளே சிங்கிள்ஸ். ஸோ இப்ப டக்குன்னு நான் அதான் சொல்றேனே, ஒரு 27 for 3னா இந்த சிஎஸ்கே டீமால வந்து நான் திடீர்னு என்ன பண்றாங்க, அஸ்வின் ஆஃப் த ஆர்டர் அமிச்சிட்டு விஜய் சங்கர் அஸ்வினும் கொலாபரேட் பண்ணி அண்ணா நீ என்ன பண்ணுவேன்? சரி இப்போ இல்ல 10 அது overs 80 ஓகேடா. for 3மா. எனக்கு வந்து நீ சொன்ன ம், சினாரியோக்கே வரமா, 10 overs 80 for 3. ஓகே, ம், 80 for 3. ம், டக்குன்னு இன்னொரு விக்கெட் போச்சு 80 for ம், 4ன்னு வச்சுக்கோயேன். அட் எண்ட் ஆஃப் 12 overs சிஎஸ்கே 90 for 4. அடுத்த 8 ஓவர்ஸ்க்கு ஏதோ ம். அடிக்கணும்னா நான் யாரையாச்சும் ஒருத்தர் அப் த ஆர்டர் அனுப்ப போறேன். எதிர் இட் கேன் பி சாம், எதிர் இட் கேன் பி ஜடேஜா, ஹூ கேன் டேக் ஆன். ஒருத்தரோட விக்கெட் நான் ரிஸ்க் எடுத்து இன்னொருத்தர ஆங்கர் பண்ண ஓ போவேன். 80 for 4னா நீ கண்டிப்பா வந்து சாமையும் இன்னொரு தெரிந்து ஆட வைக்கணும். அதான் அப்புறம் சொல்றேன். என்ன இந்த விஜய் சங்கர் மாதிரிதான் ஆட வைக்கணும்.
அதான் இந்த மாதிரி வேற தான் வழியே சொல்றேன். இல்ல. 80/4னாலுமே வந்து சிஎஸ்கே வந்துட்டு ரொம்ப வந்து டிரைவர் சீட்லாம் இல்ல. ரொம்ப பிரஷரா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸ்டில் தே கேன் போஸ்ட் 160. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா ஆர்த்தடாக்ஸ் இல்ல பேட்டிங் நான் லைன் வந்து அப் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பத்தி பேசுறேன். இப்போ வந்து நான் சேஸ் பண்றத பத்தி சேஸ் பண்றது தான் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு. அதுதான் நான் சொல்றேனே தவிர மத்தபடி ஓகே தான். எனக்கு இதுதான் சரி கொஞ்சம் ஏதோ கான்டெக்ஸ்ட்க்கு வா இதுவாற நீ. மாதிரி எனக்கு இதெல்லாம் ஓகே. யாரு சிஎஸ்கே ஜெயிப்பா தான். நாளைக்கு? சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான். ஹோம் கிரவுண்டு, ஆஷ், ரவீந்திர ஜடேஜா காம்போ வேற. ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் ம். அப்புறம், ரொம்ப வருஷம் அப்புறம். ஸோ கோயிங் டு பி சிஎஸ்கே தான். அப்ப நாளைக்கு சத்தம் பத்தாது விசில் போடு அப்படின்ற கண்டிப்பா. ஆமா ஆமா. ஆனா வந்து மும்பை பேட்டிங் கூட குறைச்சு இட போடக்கூடாது. அடிச்சாலும் அடிப்பானுங்க. ஸ்கை ஆப்வியஸ்லி இருக்கான். சி வில் ஜாக்சன் குட் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர் தான். நெவர் வில் நெவர் ஜாக்சன் குட். நெவர் அண்டர் ரேட். நெவர் அண்டர் ரேட். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நெவர் அண்டர் ரேட். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு எனக்கு. பட் ஆனா அப்பர் அண்ட் சிஎஸ்கே திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் டுமாரோ. ஆமா எனக்கும் அதான் தோணுது. பும்ரா ஹார்திக்கோட ஃபேக்டர் இருந்திருந்தானா கூட பின் எக் டு எக். ஸோ ஆமா. அவங்க அந்த 2 பேர் எனக்கு தெரியும் ஃபேக்டர் இப்ப இல்லாத. மும்பை சேஸ் பண்ணா மும்பை ஜெயிக்க சான்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து கன்சிடரிங் தேர் பேட்டிங் லைன் அப் நம்பர் 10 சேஸ் வரைக்கும் பேட்டிங் பண்ணாவா? இருக்கு. போல் கேன் பேட். சேஸ் பண்ணா மும்பை ஜெயிக்க சான்ஸ் எனக்கு இருக்கும்னு என்ன எனக்கு தோணுது. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா வந்து தே கேன் புட் சம் ரன்ஸ் ஆன் த போர்ட். சரி எவ்வளோ ஸ்கோர் ப்ரெடிக்ட் பண்ற நீ? ஐ ஐ ஃபீல் லைக் சரி டக்குன்னு ஒரு பிச் ரிவ்யூ மட்டும் சொல்லிடுறேன் நான் சும்மா. ஸோ லாஸ்ட் இயர் ம். ஐபிஎல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்து வச்சு. ஸோ ஆப்வியஸா சிஎஸ்கே 3 ஸ்பின்னர்ஸோட போயிருக்காங்க. அதுலயே தெரியும் கண்டிப்பா டேர்ன் இருக்கும் விக்கெட்ல. ஸோ இது வந்து மத்த கிரவுண்ட் மாதிரி 250 270 கேம்ஸ்லாம் இங்க கண்டிப்பா இருக்காது. ஸோ மேக்ஸிமம் பவர் ஸ்கோரே வந்து அந்த 160 டு 190 தான். ஸோ ஹையடா போச்சுன்னா மேக்ஸிமம் 220 225. அதுக்கு மேல வந்து இந்த கிரவுண்ட்ல போறதுக்கு சான்ஸே அதுவே கிடையாது. சான்ஸ் 200 சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு 180 டு 200 அபவ் 200 வந்து சி எனக்கு ஆனா டவுட் நான் என்ன தோணுது. சொல்றேன்னா 180 டு 200 அடிச்சாலும் சிஎஸ்கே இங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால தே ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு சேஸ் 200. ஆனா கேப்பபிலிட்டி இதே இருக்கு. வந்து ஒரு நான் வந்து சொல்லு. சொல்லு சொல்லு. இல்ல நான் வந்து அதை வந்து சேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ம். ஒரு கொஞ்சம் டஃப்பா இருக்கும் தான் நான் சொல்றேன். லைட்டா ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும்னு தான் நான் சொல்றேன். புரியுது வேற புரியுது எதுவும் இல்லை. புரியுது. சி எனிவே ஜஸ்ட் த ஃபர்ஸ்ட் கேம். ஸோ 2 பேருக்குமே வந்து யார் தோத்தாலுமே வந்து தே வில் லேர்ன் அண்ட் பவுன்ஸ் பேக். 2 பேருமே 5 இந்த பேங்க் ஆமா 5 இந்த பேங்க் வச்சிருக்காங்க. தோழ்ந்து ஆமா போறவங்க கிடையாது. ஆமா. மும்பை வந்து ஒரு சீசன் வந்து 8 தோத்து அதுக்கடுத்து 8 ஜெயிச்சு வந்தாங்க. கரெக்டா தான் அந்த ஒரு சீசன் ஏதோ ஆமா. அதாவது போன வருஷம் ராஜஸ்தான் ஆர்சிபி ராயல்ஸ் என்ன அப்படிங்கிற பண்ணாங்க. ஒரு டீம் கிட்ட தான் 15வது ஓவர்ல அடிச்சாங்க. உங்க பிரான்சைஸ் தான். சரி ஓகே. ஜோக்ஸ் அபார்ட் ஜோக்ஸ் அபார்ட். ஸோ லெட்ஸ் எண்ட் த வீடியோ. ஸோ ஆப்வியஸ்லி யாரு ஜெயிப்பாங்க? ஸோ பார்ப்போம். ரிவ்யூல சரி பார்ப்போம். அப்படியே உங்க பிளேயிங் மேட்சோட ஒன்று ரிவ்யூல கமெண்ட்ல பார்ப்போம். போடுங்க. என்னென்னு பாருங்க. ஓகே. ம். ஸோ டூ லைக் ஷேர் அண்ட் சரி ஓகே. சப்ஸ்கிரைப். ஸோ ம். பாய் கைஸ்.